அழகுல ஒன்ன மிஞ்ச மெனிக்கி நீதான் இருக்கே வடிய போவாத போராலே என்ன. Hi, hello friends, welcome back to my Tamil YouTube channel. நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்ச ஃபோட்டோ சேட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ நான் போட்டு ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட் ஆல் பார்த்தா வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் ஓகே. உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணி தரணும் அவ்வளோ மறக்காம நான் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணி கொடுத்துருக்கோம். எது கூட தருமோ அதை எடிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் தான் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தவங்க அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வருது. இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த உங்களால் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் போட்டு இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி இந்த ஆப் தான் டவுன்லோட் பண்ணி தான் எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதா பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் லிங்க் பார்த்து தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் லிங்க் ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ப்ராஜெக்ட் லிங்க்கும் உங்களால் நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா கொடுத்துருக்கேன். அதுக்காக QR கோடு ப்ராஜெக்ட் பார்த்தா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டும் பார்த்தா கொடுத்துருக்கேன். இது மூணே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க எடுத்துங்க. நீங்கள் எப்படி டெலிகிராமில் ஜாயின் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி எடுக்கணும் இந்த ப்ராஜெக்ட் லிங்க் சொல்லிடுற பாருங்க. நீங்கள் பார்த்துட்டீங்களா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க. அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கண்டா ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு அதுக்கப்புறம் ஃபாண்ட் 3 QR கோடு நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, உங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் எப்படி எடுக்குதுன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டேட்டில் பார்த்தா வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணி போட்டுருக்கு யூடியூப்பில். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் அப்புறம் தான் ஃபாண்ட்டு இம்போர்ட் பண்ணா பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல கிளிக் பண்ணி வந்தால் இம்போர்ட் பண்ணா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தாலாம். அங்கே பார்த்தா தனுஷான்னு பார்த்தா கொடுத்துருங்க. அந்த தனுஷா உட்காந்து கிளிக் பண்ணிங்க. எக்ஸாம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டட் டெக்ஸ்ட்னு உட்காந்து எடிட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல உங்களுடைய என்ன நேமோ அந்த நேமோ பார்த்தா கேபிட்டல் லெட்டரில் பார்த்தா என்டர் பண்ணா பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு டிக்குன்றதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த ஃபாண்ட் எப்படி நான் கொடுக்குற ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணுறது தெரியலன்னு கேட்குறீங்க. எப்படி அலைட் மோஷன் நான் கொடுக்குற ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணுறது பார்த்தா ஃபுல் டீட்டில் பார்த்தா வீடியோ பார்த்தா போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதே போல் தனுஷா அதில் கிளிக் பண்ணி எடிட்டட் டெக்ஸ்ட் கொடுப்பா உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணிங்க. 2 மேலே 1 கீழே 1. ஓகேங்களா? முடிச்சு அவனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தா ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணணும். எல்லா எஃபெக்ட் ஆட் பண்ணி ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி கட்டுற பாருங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணி லாஸ்ட் எண்டுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்கும். அந்த கலர் ஃபில்லை கொடுத்துங்க. உங்கள் ஃபில் இருக்கும். ஓகே, ஃபில்லு ஃபிட்டு ஸ்டிச் இருக்கும். அதில் ஃபில்ன்ற பட்டன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார் பண்ணுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்து தான் வரும். இதில் எது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்து அப்படின்னா ஃபோட்டோ வந்துடும். ஃபோட்டோ வந்து ஏரா பண்ண கிளிக் பண்ணி 3 டிரான்சாக்ஷன் மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. அது கீழே பார்த்தா ஜூம் அவுட் ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிங்க. ஓகே, அதே போல் எல்லா ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ஃபோட்டோமே கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே ஏற சாங்லாம் கீழே கொடுத்துட்ருக்கேன். முடிச்சுட்டு பிறகு பார்த்தா மேலே ஏற படுங்க. அவன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ 100 பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் எந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படியே பார்த்தா வீடியோ பார்த்தா எடிட் பண்ணி இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.